நெபுலைசர்ஸ் சேஃபாக குழந்தைங்களுக்கு, அதனால் ஏதாவது தொந்தரவு வருமா குழந்தைங்களுக்கு? இன்றைக்கி நெபுலைசர் யூஸ் பண்ணோம்னா பிற்காலத்தில் குழந்தைங்க ஆஸ்மேட்டிக் ஆகிடுவாங்களா, ஒவ்வாமை தொந்தரவு வந்துடுமா அப்படின்னு கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. குழந்தைங்களுக்கு திணறல் இருக்குது, போய் நெபுலைசர் வச்சுட்டு வாங்கன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. இது ஒரு மித். இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி வருது, அதுக்கு ஒரு பேராசிட்டமால் எடுக்கிறீங்க. இன்றைக்கி பேராசிட்டமால் எடுக்கிறதுனால என்றைக்கும் எனக்கு தலைவலி வரும், அதுக்கு பேராசிட்டமால் எடுக்கிறேன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதே மாதிரி அடிப்படுது ஒரு இடத்துல, ரத்தம் கசியுது, நம்ம மாத்திரை சாப்பிட்டு ரத்தத்தை நிப்பாட்டுவோமா, இல்லை ஐஸோ இல்லை ப்ரெஷர் வச்சு அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணுவோமா? நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்க்கு நெபுலைசர் தான் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட். இது யூரோப்பியன், அமெரிக்கன்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நார்மல் ஸ்டாண்டர்ட். ரெண்டாவது, நுரையீரலுக்கு டைரெக்டாக மருந்து கொடுக்கறதுனால அது இம்மீடியட் எஃபெக்ட் கொடுக்குது. டோஸும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது சிறப்பாகவோ இல்லை இன்ஜெக்ஷனாக ஒரு மருந்து கொடுக்கறத விட 10ல் 1 பங்கு தான் நுரையீரலுக்கு டைரெக்டாக நெபுலைசராக கொடுக்கறது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி, ட்ரீட்மெண்ட் இம்மீடியட்டாக எஃபெக்டிவாக இருக்கும். மூணாவது, ரொம்ப சுலபமான ட்ரீட்மெண்ட். இதை வீட்லேயோ கிளினிக்லேயோ பண்ணலாம். ஸோ நெபுலைசர்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணால் அது அடிக்ஷனும் ஆகாது, பிற்காலத்தில் அதனால் எந்த தொந்தரவும் பாதிப்பு இருக்காது. ஸோ பிறந்த குழந்தைங்களுக்கும் சளி ஜுரம் இருந்ததுன்னா, மூச்சு திணறல் இருந்தால் டெஃபினட்டாக ஆக்சிஜனோட நெபுலைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது, அடிக்ஷனும் இதுக்கான வராது. தேங்க்யூ.